Hare Krishna. Warm welcome for today's short Bhagavatam session. நம்ம இன்னைக்கு வந்து 1.6.7 பார்க்க போகிறோம். இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஞானத்தை வேண்டிய பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிரந்தஷ்ய ஞானாகர்ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம பார்க்க போற அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா முதல் கேண்டோ 6வது அத்தியாயம் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 6வது அத்தியாயத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா நாரதருக்கும் வியாசதேவருக்கும் நடக்கிற உரையாடல் இல்லையா? ஸோ இது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம் நம்ம. இது என்ன இந்த சம்வாதம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும். வியாசர் எல்லா வேதங்களையும் எழுதிட்டு மனசுல வந்து திருப்தி இல்லாம இருந்தார் இல்லையா? அப்ப வந்து அவர் வந்து எதுக்கோசம் இப்படி இருக்காருன்னும் போது மனக்கவலையோடு இருக்கிறத பார்த்துட்டு அவரோட குருவான நாரத முனி வந்து சொல்றார், நீங்க எல்லாத்தையும் எழுதுன ஆனா பாகவதம் கிருஷ்ணரை பத்தி எழுதல, அது எழுதுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அப்ப அவருக்கு வந்து அதை ரியலைஸ் பண்ணி அதை ஏத்துக்கிட்டு பண்றாரு இல்லையா? சோ அப்ப வந்து அவர் கேட்கிறார், சரி நீங்க இவ்வளவு அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு அப்படின்னு கேட்கிறார். ஓகேங்களா? சோ உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் நாரதர் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பக்தர். தன்னுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வெளிப்படையா பேசுறார். என்ன சொல்றாரு, நான் போன ஜென்மத்துல வந்து ஒரு வேலைக்காரியோட மகனா பிறந்தேன். ஓகேவா? வேலைக்காரி மகனா பிறந்தேன். எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாய் தான் எனக்கு, வேற தந்தை யாருமே இல்லை. ஸோ நான் எல்லாத்துக்குமே எங்க அம்மாவை சார்ந்துதான் வாழ்ந்தேன். எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் இல்லை, ஒரு வீட்டு வேலைக்காரி, ஒரு பிராமணனோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாம்பு தீண்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க. நடுப்பட்ட காலத்துல வந்து அந்த சாதுர் மாசத்துல வந்து வேதாந்திஸ்ட் வந்து அந்த பிராமணன் வீட்டுல இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எங்க அம்மா அந்த பிராமணன் வீட்டுல வேலை செய்யறது இல்லாம வந்தவங்களுக்கு வந்து உபசரிச்சாங்க. அப்ப நானும் கூட மாட சின்ன சின்ன வேலைகளை செஞ்சேன். அப்புறமா அவங்க வேதங்களை படிச்சாங்க இல்லையா, அதை நான் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் அவங்களுடைய உச்சிஷ்டத்தை, அவங்க மிச்ச வச்ச பிரசாதத்தை வந்து அவங்களுடைய பர்மிஷனோட நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்டாக்ட்னால எனக்கு வந்து தூய்மை அடைஞ்சிச்சு. அப்புறமா வந்து எங்க அம்மா இறந்த பிறகு நான் வடக்கு திசை நோக்கி நான் பயணம் பண்ணேன். அப்ப வந்து தியானம் பண்ணேன். அந்த வேதாந்திஸ்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தியானம் பண்ணேன். அப்ப கிருஷ்ணரை வந்து நேருக்கு நேரா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரவணம்ன்றது இம்பார்ட்டன்ட். நம்ம தகுதியான மனிதர்கிட்ட இருந்து நம்ம பாகவதம் படிக்கணும். அதனால நம்ம என்ன படிச்ச நாரதருக்கு என்ன நன்மை அடைஞ்சிச்சு, இருதயம் தூய்மை அடைஞ்சு கடவுளை நேருக்கு நேரு பார்த்தார். நம்மளும் அந்த ப்ராசஸ்ல இருந்தா இது நம்மளால முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இதோட நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். யாராவது ஒருத்தவங்க இந்த ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாஸ்வதந்திர ந கல்பாசை யோக ஒருத்தங்க படிங்க. சாஸ்வதந்திர ந கல்பாசித் யோக க்ஷேமம் மமேச்சதி ஈசஸ்ய ஹி வசே லோகோ யோஷா தாருமயீயதா. இப்போ வேற ஒருத்தங்க படிங்க, நம்ம எல்லாரும் ரிப்பீட் பண்ணலாம். மாதாஜி படிங்க, ஒருத்தங்க லீட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
சாஸ்வதந்திர சாரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. तंत्र न कल्पासित योग क्षेमं ममेच्छति ईशस्य हि वसे लोगो योषातारुमयी यदा. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, சாஸ்வத் அந்திர ந கல்பஷித் யோக க்ஷேமம் அமச்சதி ஈசாஸ்ய ஏ ஹி வாசே லோக யோஷோ தாருமயி யதா, இல்லைங்களா? ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து அந்த மொழிபெயர்ப்பு படிங்க தமிழ்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்ள விரும்பினாள். ஆனால் அவள் சுதந்திரமாக இல்லாததால் எனக்காக அவளால் எதையுமே செய்ய முடியவில்லை. உலகம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே ஒரு பொம்மலாட்டக்காரனின் கைபொம்மையாகவே அனைவரும் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இங்க வந்து என்ன வேர்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பார்த்துக்கணும்னு நினைச்சாங்க. ஷி வாண்டட் டு லுக் ஆஃப்டர் மீ, நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வந்து எப்படியாப்பட்டவங்க, அவங்க நிலைமை என்ன, வேலைக்காரியா இருந்தாங்க. அதனால அவங்க எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அவங்க எஜமானர் சொல்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் மிச்சமானாதான் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆமாவா? எஸ் மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. ஆமாவா? ஸோ இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஷி வாஸ் நாட் ஏபிள் டு டூ எனிதிங் ஃபார் மீ. எங்க அம்மானால எனக்கு ஒன்றும் சரி பண்ணறதுக்கு முடியலைன்னு அப்படின்னு சொல்றாங்க. இதனோட அர்த்தம் என்ன, அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தந்தை இருக்காங்கன்னா அவங்க குழந்தைகளை வந்து வேதங்களை கற்றுக் கொடுக்கணும், கிருஷ்ண உணர்வுகளும் வளர்க்கணும். இது வந்து கடமை. நம்ம பிரபுபாதாவும் சொல்லியிருக்கா திருப்பி திருப்பி, இல்லையா? உங்களால உங்க குழந்தைய வந்து கிருஷ்ண உணர்வுல எடுத்துட்டு வர முடியாதுன்னா ஈண்டு எடுத்துக்காதீங்கன்னு வேற சொல்லியிருக்காரு, இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் இது இங்க நம்ம டேக்கோ மெசேஜா எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் அவருடைய கையில என்ன இருக்கும், ஒரு பொம்மை, உடன் டால் மாதிரி தான் இருக்கிறோம், இல்லையா? எப்படி ஒரு பப்பட் ஷோல வந்து அந்த பொம்மலாட்டத்துல வந்து அந்த ஒரு மனுஷன் வந்து கயிறு ஆட்டுவான், அந்த அவன் கயிறு ஆடுறது மாதிரி இந்த பொம்மை ஆடும், இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து ஒரு தாரு பொம்மை போல இருக்கிறோம் கடவுளுடைய கையில. இந்த 2 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நம்மளோட டேக் ஹோம் மெசேஜா இருக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொம்மை. அப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேவகர்கள், கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி, மாஸ்டர், இல்லையா? சோ இது எப்படிப்பா புரிஞ்சுக்கிறதுன்னா, இதை வந்து நம்ப மாட்டாங்க நிறைய பேர். என்ன, இல்ல நான் தான் வேலை செய்யறேன், நான் சம்பாரிச்சுட்டு வரேன், நான் வீடு கட்டினேன், நான் சமைக்கிறேன், நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குறிப்பா நாத்திகவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே நாத்திகவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கடவுளை உணர்வாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மரண சமயத்துல வந்து அவங்க உணர்வாங்க. ஓகேங்களா? சோ கடவுள் எல்லா இடத்துல வியாபிச்சிருக்காருன்றதுக்கோசம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம், இல்லையா? சோ கிருஷ்ணர் வந்து எல்லா இடமும் எல்லாமும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காருன்றத நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தேமா பூதபாவ சமன்விதகா. நான் தான் இந்த ஆன்மீக உலகத்துக்கும் சரி பௌதிக உலகத்துக்கும் நான் தான் காரணமா இருக்கேன், எல்லாமே என்கிட்ட இருந்து தான் தோன்றி இருந்துச்சு. ஏன் யார் ஒருத்தர் வந்து பக்குவமான மன புத்தியோட பரிபூரண ஞானத்தோட பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கானோ அவன் வந்து என்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்றார், இல்லையா? அகம் சர்வசிய பிரபவோ, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் படைக்கப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த நாத்திகவாதி இதை புரிஞ்சிக்க மாட்டான். ஆனா அதுதான் உண்மை. அவன் எப்ப புரிஞ்சுப்பான், தனக்கு மரணம் வரும், இல்லையா? அப்ப அந்த மரணத்தால வந்து அவன் என்ன பண்ண முடியாது, தன் மரணத்தை யாராவது போஸ்ட்போன் பண்ண முடியுமா, கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமான்னு நம்ம கையில இல்ல. எப்படி ஒரு இந்த காற்று இருக்கு, இல்லையா? அந்த காற்றுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு எங்க வேணாலும் போறதுக்கு. ஆனா இந்த ஆகாயத்துக்குள்ளதான் அது வந்து எங்க வேணாலும் போக முடியும். அது மாதிரி நமக்கு ஒரு சின்ன சுதந்திரம் கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு. அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நம்மளால வந்து எல்லா வேலைகளும் செய்ய முடியும். அதுக்கு அப்பாற்பட்டு அவரை நம்பிதான் இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சோ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன கதை மூலமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து 2 சயின்டிஸ்ட், ஓகே, அவங்க வந்து ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீண்ட நேரம் ரயில் பயணம் பண்றாங்க. அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மூத்த சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, அப்புறம் வந்து இளைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. சீனியர் அண்ட் ரொம்ப பெரியவர், கொஞ்சம் சின்னவர். அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த பெரியவர் உட்காந்துட்டு பைபிள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அந்த இளைய எங்க சயின்டிஸ்ட் இருக்காரு இல்ல வந்து கேட்கிறாரு, நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லா பட்ட படிப்புகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், உயர்ந்த படிப்பு பிஹெச்டி படிச்சிருக்கோம், தீசிஸ் பண்றோம், ரிசர்ச் பண்றோம், நீங்க போய் ஏங்க இதை வந்து பைபிள படிக்கிறீங்க, இது நமக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு,
சரிப்பா நீ ஒரு நாள் வந்து என்ன மீட் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு இறங்கும்போது பார்த்தாதான் தெரியுது, அவருக்கு வந்து இத்தனை நாள் பார்க்குறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேவா? அச்சச்சோ! என்ன உங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஆ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறார். சரி நீ வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? அதனால அட்ரஸ வாங்கிக்கிறாரு. ஒரு நாள் போறாரு அவங்க வீட்டுக்கு. ஒரு போம்போது மியூட் பண்ணிக்கோங்க. யாரதோ பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வருது. ஹரே கிருஷ்ணா. ஸோ வராரு. தான் வீட்டுக்கு வந்தா மாதாஜி வீட்டுக்கு வந்தா அவர் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நிறைய இன்வென்ஷன்லாம் பண்ணியிருப்பாரு இல்லையா? மாதாஜி பிரபுஜி மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஹரே கிருஷ்ணா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. ஒரு பெரிய வீல இன்வென்ட் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயங்கள் பார்க்கும்போது, ஒரு கபோர்ட திறக்கிறாரு. அங்க இன்னும் ரொம்ப அழகான பொருட்கள் எல்லாம் பார்க்குறாரு. இது என்னது? எப்படி வந்துச்சுன்னு, இல்ல அது தானா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மூத்த விஞ்ஞானி சொல்றாரு. அது எப்படிங்க முடியும்? இது யாரோ ஒருத்தர் தான் வந்து தயார் பண்ணியிருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த உரையாடல் புரியுதுங்களா? அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை கூட படைச்சது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு வந்து அந்த இளைய விஞ்ஞானிக்கு புரிய வருது. அதை புரிய வைக்கிறதுக்கு அந்த மூத்த சயின்டிஸ்ட் வந்து இதை சொல்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இந்த ஸ்டோரி, இந்த ஸ்மால் ஸ்டோரி இன்சிடென்ட்ஸ்? எப்படி அந்த சோ சாமான்கள் அது வந்து மாதிரி தானா நம்மளும் வந்தது? வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுள் இருக்கிறாருன்னு மத்தாஜி சொல்லிட்டு நம்பணும். மத்தாஜி இல்ல அந்த இது எப்படி மூட்டைகள் எல்லாம் தானா வந்தது, அந்த பொருட்கள் எல்லாம்? தானா வரல மாதாஜி. ஒரு கபோர்டு திறக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு சக்கரம். அவர் வந்து சயின்டிஸ்ட் இல்ல மாதாஜி. நிறைய பொருள் அவர் வந்து தயாரிச்சிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப அது கபோர்ட்ல வச்சு அவர் மூடி வச்சிருக்காரு. அவர் வரும்போது திறக்கிறாரு. திறந்து இதெல்லாம் தானா வந்துச்சுப்பான்னு நீங்க உங்க கபோர்ட்ல சாரி வச்சிருக்கீங்க. நான் வரும்போது ஓபன் பண்ணி காமிக்கிறீங்க. மாதாஜி இது தானா வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் நம்புவேனா? நீங்க சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நம்புவேனா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நம்ப முடியாது. நம்ப முடியாது தானே? அது மாதிரிதான். ஏன்னா அவர் வந்து ஏன் நீ பைபிள படிக்கிறேன்னு கேக்குறாரு இல்லையா? நம்ம பெரிய விஞ்ஞானிகள், நம்ம சிறந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு நினைப்பு இருக்கு. ஓகேவா? அதனால அந்த கேள்வி அது அவருக்கு வந்து எக்ஸாம்பிள் மூலமா புரிய வைக்கிறார். ஒரு கபோர்ட்ல இருக்கிற திங்ஸே வந்து மனுஷன் பண்ணி வச்சிருக்கிறான் இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சத்தை படைச்சது யாராவது ஒருத்தர் இருக்கணும் தானே? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஆமாவா இல்லையா? எல்லாரும் பதில் சொல்லுங்க. அப்பதான் எனக்கு உண்மையா இல்லையான்னு தெரியும். ஆமாவா? தேங்க்யூ. அது மாதிரி இத நம்ம வந்து நினைக்க கூடாது. நான் தான் ஓனரு, நான் தான் வந்து ப்ராப்ரியேட்டர், நான் தான் அதிகாரி, கட்டுப்பாட்டாளர்ன்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஸோ அதை இந்த இடத்துல அவர் வந்து மூத்த சயின்டிஸ்ட் வந்து இளைய சயின்டிஸ்டுக்கு சொல்லி கொடுக்குறார். அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும். சில இடத்துல நம்ம தான் தாட்புட் ராஜான் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? நான் தான் சம்பாதிச்சுட்டு வரேன், நான் தான் சமைக்கிறேன், நான் தான் பெரிய ஆளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை கட்டுப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா நமக்கு எல்லாருக்கும் மேல உயர் அதிகாரி, நம்மளுடைய எல்லாருக்கும் மாஸ்டர் யாருன்னு, தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரா. நம்ம வந்து அவருடைய நித்திய சேவகன்றதை நம்ம இந்த மூலமா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த இயற்கையை படைச்சது யாரு? எவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொரு செடி மரங்கள். இந்த பறவை, இந்த பழங்கள் பாத்தீங்கன்னா எத்தனை கலர்ல இருக்கு, எத்தனை சுவையில இருக்கு இல்லையா? அதே மாதிரி மலர்களை பாருங்க, எத்தனை நம்ம நினைக்க முடியாத கலர் காம்பினேஷன்ல இருக்கு இல்லையா? காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் யாரு சாப்பாடு கொடுக்குறது? நம்ம போய் டர்ன்ஸ்ல எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுக்குறோமா? அதை வந்து அவரு காத்துட்டு வராரு இல்லையா? அதுக்கு அடுத்தது இந்த யோசிச்சு பாருங்க, இந்த சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாம் வந்து இருக்குது. அது எப்படி இயங்குது? நம்ம போய் என்னைக்காவது ஒரு சுவிட்ச் போடுறோமா? நம்ம வீட்டுல இருக்கக்கூட மோட்டார் சுவிட்ச் தான் ஆன் பண்றோம், அதை நிறுத்துறோம் இல்லையா? அதை கூட சில நேரத்துல சரியா பண்ண மாட்டோம். தண்ணி வழிஞ்சு கீழே போகும், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அப்படியேப்பட்ட ஆளுங்க. ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வச்சிருக்காரு இல்லையா? அது அவருடைய சிறப்பு. அவர் தான் இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்ணாரு. அதுதான் அவர் தான் எல்லாத்தையும் சாங்ஷன் பண்றாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஆதி, அவர் அவ்வியம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த இப்படியாப்பட்ட கடவுளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். என்னப்பா முயற்சி பண்ணணும்னா, நம்ம அவரை இந்த வேதங்களை படிக்கிறதுக்கும் பக்தர்களுடைய சங்கத்துல இருந்து இதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் அந்த கடவுளுடைய கருணை இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் நமக்கு வேணும். நம்மளுடைய முயற்சி, அவருடைய கருணை. இதுக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதாவது தாமோதர லீலையில வந்து யசோதா மாதா வந்து என்ன பண்ணுவாங்க? கடவுளை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன எவ்வளவு குறையும்
2 இன்ச்சு குறையும். அந்த 2 இன்ச்சுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவருடைய முயற்சி, கடவுளுடைய கருணை. இது இருந்தாதான் நம்மளால ஒரு விஷயத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அந்த அம்மா முயற்சி பண்ணாங்க இல்லையா? அப்ப கடவுள்கிட்ட வந்து சரணாகதி ஆனாங்க. அப்பதான் அந்த முடிய வந்து போட முடிஞ்சுச்சு. ஆமாவா? ஆமா. ஆமா இல்லையா? அது Yes, மாதிரி நம்மளும் Mataji. வந்து Yes, முயற்சி Mataji. பண்ணணும். அப்படிதான். அப்படி நம்மளும் முயற்சி பண்ணணும். நமக்கு ஒரு சின்ன சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம பௌதிகமா வாழ்றோமா, ஆன்மீகமா நம்ம போறோமான்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம பப்பட் ஷோ மாதிரி இந்த தாரு பொம்மை போல இருக்கிறோம். ஸோ கடவுளுடைய வார்த்தைகளை ஒபே பண்ணி நம்ம போகணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வேதங்களை சொல்லி கொடுக்கணும், கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். சரிப்பா, ஒரு சின்ன குட்டி கற்பனை கதையே. ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகதியில் விளையாடிட்டு இருக்குது. அது எப்போ அதை வந்து அதிலிருந்து வெளியே கூட்டிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சில மாதங்கள். ஒரு நாள் அவங்க தாய் தந்தையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அந்த அரண்மனைக்குள்ளே பார்த்து நிறைய பொருட்கள் இருக்குது. அதை பார்த்தா கூட அதுக்கு என்ன ஆசைன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த களிமண்ணில் சகதியில் விளையாடுற ஆசை தான் அதிகமாக இருக்குது. சரி, இருந்தாலும் அங்க போய் பார்க்க அதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருட்கள பார்க்குது. அந்த ஷோகேஸ்ல வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்து அதுக்கு வந்து என்ன ஆச்சு, ஈர்ப்பு வந்துருச்சு. அப்ப என்ன ஆச்சு, இப்ப நாள்பட அந்த சகதியில விளையாடுறத வந்து மறந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னத்துக்கு இத சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, பௌதீக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பிரபுபாதா என்ன சொல்றாரு, ஹையர் டேஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க. யார் ஒருத்தன் வந்து ஹையர் டேஸ்ட் ரியலைஸ் பண்ணானோ அவன் அந்த தாழ்ந்த சுவையை வந்து விட்டுடுவான் இல்லையா? இப்ப வந்து இந்த குழந்தை என்ன பண்ணுது, சகதியில இருந்து எங்க விளையாடக்கு வருது, அரண்மனையில விளையாடுறது இல்லையா? அரண்மனையில அரண்மனையில எல்லாமே சுகாதாரமாவும் ஹைஃபையா தான் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த தாய் தந்தையர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காது, சகதியில இருந்து கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நம்ம மனசை என்ன பண்ணணும், இந்த பௌதிக சகதியான இந்த பௌதிக எண்ணத்து மேலதான் இன்னும் பிணைஞ்சிருக்கோம். நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம ஆத்மான்னு சொல்லிட்டு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து முழுசா நான் ஆத்மா ஆன்மீக தளத்துல வாழ்ந்திருக்கிறோமா பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். எல்லாரும் இன்னும் உடல் தாழ்ந்து உடல் மனசளவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? உண்மைதான் மாதாஜி. இல்லையா? ஸோ நம்ம வந்து முயற்சி எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆன்மீக தளத்துக்கு வாழ்றதுக்கு. எப்படி அந்த குழந்தை சகதியிலேருந்து வந்துச்சோ, நம்ம வந்து லோவர் டேஸ்ட் எப்படி டெய்லி வந்து இட்லி சாம்பார் கொடுத்தா ஒரு நாள் வந்து சப்பாத்தி பூரி வெண்பொங்கல் கொடுத்தா வடை எல்லாம் கொடுத்தா அது நமக்கு பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி லோவர் டேஸ்ட்ல இருந்து ஹையர் டேஸ்ட்டுக்கு வரணும். ஹையர் டேஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். என்ன பண்ணணும் அந்த ஆன்மீகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிருஷ்ண கதையை கேட்கணும். ஓகேங்களா? எப்படி ஒரு கலக்கமான இருக்கக்கூடிய நீர்க்குட்டியை அது தானா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் மேல அன்பு இல்லை. நம்ம எல்லாம் பண்றது வந்து வைதி சாதனா பக்தி. பட் இருந்தாலும் லெட் மீ சர்வ் கிருஷ்ணா, நான் பகவானுக்கு வந்து நான் தொண்டு பண்றேன், அவருக்கு ஒரு பூவை சமர்ப்பிக்கிறேன், அவருக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சு அவருக்கு ஸ்லோகத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு சின்னதா நம்ம பக்தியை பண்ணிட்டு வந்து சிரவணம் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்கா பக்தின்றது ஒரு நாள் வரும். தூய பக்தி பண்ற அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க போவோம், ஹரே கிருஷ்ணா, கோலோகத்துக்கு போகும். கோலோகத்துக்கு போகும். அதே வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நம்ம என்ன ஆகும், பக்தியில திளைப்போம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண பௌதிக கட்டளைகளை பின்பற்றினா மறுபடியும் இங்கேயே வந்து உழண்டுட்டு தான் இருப்போம். பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்துக்குள்ள உழண்டுட்டு தான் இருப்போம். அதே நம்ம ஆன்மீக குருவுடைய வார்த்தைகளை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து திரும்பி வராத இடமான கோலோகல விருந்தாவனத்துக்கு போவோம். சரிங்களா? ஸோ நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து ஒரு தாரு பொம்மை, உட்டன் டால்ஸ், யார் கையில, கிருஷ்ணர் கையிலன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அவர் வந்து கிருஷ்ணர் வரமாட்டார், ஆன்மீக குரு மூலமா வந்து நமக்கு கட்டளைகளை கொடுப்பாரு, அதை பின்பற்றணும். அப்புறம் வந்து ஹையர் டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்றதுக்கு நம்ம நம்மள அலோவ் பண்ணணும். நமக்கு ஒரு சின்ன சுதந்திரம் இருக்கு, அந்த சுதந்திரத்தை வந்து சரியா யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் நினைக்கல, அனுமதி கொடுக்கலன்னா நம்மளால ஒரு புல்லு கூட அசையாது, அவரின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ் மாஸ்டர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சிச்சிங்களா மாதாஜி? ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுது மாதாஜி. ரொம்ப நல்லா சொன்னீங்க, நிறைய உதாரணம் சொன்னீங்க. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.
Okay, thank you, Mataji. Hare Krishna. Vancha kalpatarupyascha kripa sindhu bhayavacha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namaha. Ananta kodi Vaishnava vrinda ki jai, Namacharya Haridas Thakur ki jai, Jagadguru Srila Prabhupada ki jai, Nitai Gaurav Premanande, Hari Hari Bol. All glories to assembled devotees. Hare Krishna. Hare Krishna Mataji. உங்களுக்கு host கொடுத்திருக்கேன் Mataji. Hare Krishna Mataji, thank you so much. Hare Krishna, எல்லாருக்கும் Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Hare Krishna Krishna Mataji. Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna, எல்லாருக்கும் Hare Krishna. So நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, okay, Mataji. Yes, Mataji. Okay, just 1 second. 15th chapter, 12th chapter எடுக்கலாம். Chapter 12 BG. Shri Arjuna Vacha evam satatayukta ye bhaktam te paryupashate echa paksharam avyaktam tesham ke yoga vittamana. Desham satatayuktanam. Mataji, live is going on Mataji. Hare Krishna. Oh, okay, okay. Thank you so much. Just 1 second. Hare, wait a second.